டேடி, நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள சண்டையே வராதா? அந்த அண்ணன் எப்படி உங்களை அலோவ் பண்றாங்க? இத்தனைக்கு அவங்க வேலை பாக்குறாங்க. போலீஸ்காரங்க ஃபேமிலில இருந்தே சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்டும் போலீஸ் தான், நானும் போலீஸ்கார முன்னாடி தான், என்னையெல்லாம் அவ்வளவு கண்டிச்சு வச்சிருக்காங்க, உங்களெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஏதாவது ரிப்ளை கூட? நான் சொன்ன பொய்ன்னு நினைப்பாங்க. பொய்ன்னு நினைக்கிறதுக்கு என்ன? நான் முதல்ல வேலைக்கு வரேன்னா எனக்கு போலீஸ் வேலைக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் போலீஸ் வேலைக்கு வந்தேன். கட்டிட்டு வந்த மனைவிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதனால தான் அவங்க ஆசை அவங்க நிறைவேற்றிக்கட்டும், அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். கட்டுப்படுத்த வைக்கணும்னா முடியவே முடியாது கடைசி வரைக்கும். பின்னாடி நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீடமா விட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் விட்டு இல்லாம இருக்கும். ஏன்னா வீட்டிலே இருக்குன்னா நாங்கள் பொம்மையா, வீட்டில் வாங்கி வச்ச பொம்மை ஒன்றும் இல்லையே. நாள் முழுக்க வந்து பசங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த டயத்துல ஒரு வீடியோ போடுவாங்க, செய்வாங்க. நம்ம வந்து வெளியே 8 மணி நேரம் 10 மணி நேரம் 1 நாள் 2 நாள் டியூட்டின்னு போய்கிட்டே இருக்கணும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இப்போ எதனா குவார்டர்ஸ் தான் இருப்பாங்க, வீடுன்னு கட்டிச்சுன்னா வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம என் ஃபேமிலியில் சின்ன ஃபேமிலி 2 பசங்களோட முடிச்சு, அடுத்து என்ன மாமனார் மாமியார் அவங்க எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. 2 பேருக்குள்ள சண்டையே வராதா? சண்டை வந்து வரும். சண்டையை போட்டு சண்டை வராது. அவன் வந்து ஃபேமிலியை வச்சு எங்க சண்டைக்கு வருவான், நான் என் ஃபேமிலியை வச்சு அவங்க சண்டைக்கு. எல்லா வீட்லயும் இருக்கிறதா. இந்த வீடியோ வச்சு நம்ம 2 பேருக்குள்ள சண்டையே வரலையா இது வரைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே வீடியோ வச்சு ஸ்டார்டிங்ல வந்துச்சு. அதுவுமே நான் அடுத்தவங்க பேச்ச கேட்டதுனால எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் சொல்லிதான் நான் சண்டையே போட்டேன். அதுக்கப்புறம் போக சரி நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்க்க போறோம், 4 பேர் சொல்லி என்ன ஆக போகுது. அவங்களுமே இன்னும் 4 பேர் சொல்லிதான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க இப்படி பார்த்து பேசுனாங்கடா, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த கடைக்கு வந்த ஒரு கஸ்டமரே இப்படி பேசுறாரு வைக்கிறாரு, கமலாலும் இப்படி பேசிருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குடும்பமாவே இருக்க முடியாது, எப்படி சொல்றது, நீ வேணாம் நான் வேணான்லாம் சொல்ற அளவுக்கு சண்டை வந்திருக்கு. அதாவது அந்த 4 பேருன்னு இருப்பாங்கல்ல, நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 3வது மனுஷவங்க உள்ள வராத வரைக்கும் தான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். இத மாதிரி இதே இது யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாள் இந்த 7 வருஷம் எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ், அது போக ஜாதக பொருத்தம் ஒண்ணு கூட கிடையாது. இவ்வளவு நாள் எப்படி நாங்க தாக்கு பிடிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மனப்பொருத்தம் மட்டும்தான். நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம் அப்படின்னு போற அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் நாங்க பொறுத்து போனதுக்கு ஒரே காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது 3வது மனுஷங்க பேச்ச கேட்கல. ஆரம்பத்துல அந்த வீடியோவால கொஞ்சம் கேட்டிருப்பாங்களே தவிர அப்பயும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கும் போல என்னைக்கு இருக்காது, நம்ம கொஞ்சம் பொறுத்து போலாம் அப்படின்ட்டு. பொம்பளைங்க வந்து என்னைக்குமே பொம்பளைங்களா இருந்தாலும் ஆம்பளைங்களா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த பலன் வந்து பெருசா கிடைக்கும். எங்க லைஃப்குள்ள இருந்தது இதுதான். இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.